திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலின் 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் சைக்கிளில் இன்று ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் பாஸ்கரபாண்டியன். நகர மத்திய பேருந்து நிலையத்தில் முறையாக டோக்கன் வழங்காமல் சுகாதாரமற்ற முறையில் கட்டண கழிவறை சுத்தம் செய்யாமலும் அசுத்தமாக இருப்பதையும், இரவு நேரங்களில் மதுப்பிரியர்கள் குடித்துவிட்டு காலி பாட்டில்களை அங்கே விட்டு சென்றதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்த மாவட்ட ஆட்சியர், முறையாக டோக்கன் வழங்காத கட்டண கழிப்படத்தை ரத்து செய்ய ஆட்சியர் பரிந்துரை. உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கரபாண்டியன் சைக்கிளில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், கழிப்பிடம் உள்ளிட்ட வசதிகளை சரியான முறையில் செய்து தரப்படுகிறதா என்பதை குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அண்ணாமலையார் திருக்கோவிலில் மாதம் பௌர்ணமி தினங்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும், வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் கிரிவலம் வந்து செல்கின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருந்தும் தினம்தோறும் 24 மணி நேரமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் 14 கிலோமீட்டர் தூரம் உள்ள கிரிவல பாதையில் கிரிவலம் நடந்து சென்று அண்ணாமலையாரை வழிபட்டு செல்கின்றனர். இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கரபாண்டியன் கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுகிறதா என்பதை குறித்து திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களின் சைக்கிளில் சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அண்ணாமலையார் திருக்கோவிலின் ராஜகோபுரம் முன்பும் நகர மத்திய பேருந்து நிலையத்தில் உள்ள கட்டண கழிப்பிடத்தை உள்ளே சென்று ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் பாஸ்கரபாண்டியன் கழிவறை சுகாதாரமற்ற முறையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் சுகாதாரமற்ற முறையில் அசுத்தமாக இருப்பதைக் கண்டு ஒப்பந்தத்தை நீக்க உத்தரவிட்டார். அதோடு மட்டுமல்லாமல் திருவண்ணாமலை நகருக்கு வருகை தரும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பேருந்தில் நீண்ட தூரம் பயணம் மேற்கொண்டு வரும்போது பேருந்து நிலையத்திற்கு சென்று கட்டண கழிவறையை பயன்படுத்தி செல்கின்றனர். அப்படி பயன்படுத்தக்கூடிய கட்டண கழிவறை சுத்தம் செய்யாமல் சுகாதாரமற்ற முறையில் பணம் சம்பாதிப்பதையே நோக்கமாக கொண்டும் முறையான டோக்கன் வழங்காமல் கட்டண கழிப்பிடம் செயல்படுவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். ஆங்காங்கே கழிவுநீர் தேங்கி இருப்பதையும் கண்டு அதிர்ந்தார். தொடர்ந்து கழிவறைக்குள் சென்ற ஆட்சியர் கழிவறை ஒப்பனை அறை ஏதும் சுகாதாரம் இல்லாமல் இருப்பதைக் கண்டு நகராட்சி ஆணையருக்கு உடனடியாக தொடர்பு கொண்டு முறையாக பராமரிக்கப்படாமல் டோக்கன் வழங்காமல் வசூல் செய்த கட்டண கழிப்பிட ஒப்பந்தத்தை ரத்து செய்த பரிந்துரைத்தார். ஆட்சியரின் இந்த திடீர் ஆய்வால் அரசு அதிகாரிகள் கலக்கத்தில் உள்ளனர். இதனால் மத்திய பேருந்து நிலையத்தில் பரபரப்பும் நிலவியது.